ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாரமாக நான் கிட்டத்தட்ட மிஷின்லேயே உட்காரல. இதுக்கப்புறம் எனக்கு ப்ளவுஸும் நிறைய இருக்குக்கா. நான் ஊருக்கு போயிட்டேன். நான் திரும்ப வீட்டுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நிறைய இருக்குது, பெண்டிங் நிறைய இருக்குது. நான் எப்படி தைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலையுமே கையில் இருக்க பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு இப்போ தைக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே நல்லா இருக்கேன். 10 நாளாக நம்ம சேனலில் வீடியோவே வரல. ஷார்ட்ஸ் தான் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 நாள் ஒரு டூர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அது திடீர்னு பிளான் பண்ணது தான். முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி போகல, அப்படி எதுவும் போகல. என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லோரும் வேனில் திருப்பூர் ஃபால்ஸு, தோரணமலை, அப்புறம் கன்னியாகுமரி எல்லாம் போயிருந்தாங்க. அவங்க கூட தான் நான் சேர்ந்து போயிருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோவுமே போட முடியல. அந்த 3 நாள் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கப்புறம் 3 நாள் எனக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் உடம்பு 3 நாள் அலைஞ்சதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு, நான் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அதனால ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இங்கே ப்ளவுஸுமே கிட்டத்தட்ட நிறைய பெண்டிங் இருந்துச்சு. நான் கஸ்டமர்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். டூர் போகிறக்கா அடுத்த வாரம் தைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த வாரம் நம்ம கட்டாயமாக தைச்சு கொடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட 80 ப்ளவுஸ் கிட்ட இருக்குது. நான் எப்படி தைக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. நேற்றைக்கு வரைக்கும், அதாவது சண்டே நேற்று வரைக்கும் என்னால் மிஷினில் உட்காரவே முடியல. ஏன்னா நிறைய டெய்லர்ஸ் வீட்டில் இருந்த டெய்லருக்கு இது நான் சொல்கிறது புரியும். கண்டினியூஸாக தைச்சிட்டே இருப்பாங்க. இடையில ஒரு 2 நாள் 3 நாள் கேப் விழுந்தாலே அடுத்து மிஷினில் போய் உட்காரதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். உட்கார முடியாது. உட்காரன்னு நினச்சா கூட நம்மளால உட்கார முடியாது. டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நேற்று ஈவினிங் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேற்றுக்கு தான் எத்தனை ப்ளவுஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். யார் யாருக்கு எப்பப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு நீங்களுமே டூர் போயிருக்கீங்க, இல்லை வெளியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், இல்லை மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி போயிருக்கேன்க்கா, திரும்ப தைக்க உட்கார்றேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு செலவாகிருக்கும். திரும்ப நம்ம சம்பாதிச்சாதான் அந்த அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். அதனால நம்ம கண்டிப்பாக தச்சே ஆகணும். கையில் இருக்கிற ப்ளவுஸையுமே கொடுத்து தான் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேத்தைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸ் மட்டும் தைக்கிற மாதிரி, அதாவது திங்கக்கிழமை இன்னைக்கு நான் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் இன்னொரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 9 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸ் தைக்கிற ஆள் தான் நான். ஆனாலுமே ஒரு வாரம் கேப் விட்டுட்டு திரும்ப மிஷின் கிட்ட போய் உட்காரும்போது கொஞ்சம் நம்ம உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு 2 ப்ளவுஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 2 ப்ளவுஸும் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தேன் அப்படின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஈவினிங் மேலே ஒரு ப்ளவுஸ் தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே நான் இந்த ப்ளவுஸ் எல்லாமே முடிக்கணும். நீங்களுமே ஊருக்குலாம் போனீங்களா, வீட்டுக்கு வந்தாச்சா, நீங்கள் தைக்கிறதுக்கு உங்கள் ப்ளவுஸ் இருக்கா, நீங்கள் எங்கேயும் போகலையா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் இந்த 10 நாளாக கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு சிலர்லாம் அக்கா எனக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் கட் பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, கட் பண்ண தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் தைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா, கட் பண்ணுறது நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டிங் தெளிவாக போடுறேன். நான் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்களோ அதையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். நிறைய பேர் கட்டிங் வீடியோ கேட்குறீங்க. இந்த வீடியோ நான் அன்னைக்கு சனிக்கிழமை நான் தைக்கும்போது எடுத்தது தான். வேற வீடியோ எதுவுமே இல்லை. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது எனக்குமே கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. ஏன்னா நான் அங்கேயே செலவு பண்ணியிருப்பேன். அதனால் நம்ம அடுத்து நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளால் ஃபேமிலியை நெக்ஸ்ட் மந்த் நம்மளால் கொண்டு போக முடியும். அதனால் நம்ம கடகடன்னு தைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நானுமே வந்துட்டேன். 80 ப்ளவுஸ் அப்படிங்கும்போது மினிமம் ஒரு 60 ப்ளவுஸாக தைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். 80 ப்ளவுஸ் நம்மளால் தைக்க முடியாட்டி கூட ஒரு 60 ப்ளவுஸுங்கும்போது ஒன்றும் தெரியாது. நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து நம்ம எப்போ ரெகுலராக வீடியோ வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ எதுக்கு போடல அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ரீசனுக்காக தான், உடம்பு சரியில்லை. ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் டூர் போனதுனால என்னால் போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி டாபிக் எனக்கு வேணும்க்கா, இந்த மாதிரி விஷயம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் நான் வீட்டிலேருந்து தைக்கிறேங்க, அதனால் அமௌண்ட் ஒரு சிலர் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. நான் ஆல்ட்ரேஷன் பண்ணால் 10 ரூபா
ரூ. 15 அந்த மாதிரி தர்றாங்க அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வந்து நீங்க தைக்கிறதுக்கு நீங்க மட்டும் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். வர்றவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. அக்கா என்கிட்ட இது தைக்கிறதுக்கு இவ்வளவு ரூபாய் தான் அப்படிங்கிறத தைக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே வந்து சொல்லிருங்க. இப்போ வந்து கையில இருக்க பிளவுஸ் எல்லாத்தையுமே நீங்க தச்சாதான் ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி நமக்கு ஸ்கூல் யூனிஃபார்மே வரும், அதையுமே தைக்க முடியும். அதனால கையில இருக்க பிளவுஸ் எல்லாமே தைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். நீங்களுமே வந்து உங்க கையில இருக்க பிளவுஸ் எல்லாமே தைக்கிறதுக்கு நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா கண்டினியூஸா தைச்சு பழகுங்க. சண்டே தவிர மற்ற நாள் 6 நாளுமே நம்ம தைக்கிற மாதிரி பிளான் பண்ணா மட்டும்தான் நம்மளால கையில இருக்க பெண்டிங் பிளவுஸ் எல்லாமே தச்சு கொடுக்க முடியும். அதனால நீங்க அதுல வந்து தெளிவா இருங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாசம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருக்கு, அதனால நான் இந்த மாசம் தான்க்கா டெய்லரிங் கத்துக்கிறேன். ஒரு சிலர் வந்து நான் இதுக்கு முன்னாடி கத்துருந்தேன்க்கா மறந்துருச்சு, அதனால இன்னொரு தடவை நான் வந்து ரீகால் பண்ணதுக்காக திரும்பவும் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே வந்து ஒரு தொழில் கத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத கத்துக்கோங்க. நம்ம பிளவுஸ் தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதுல என்னென்ன தப்பு வரும், அதுல எப்படி வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து இந்த தொழில வந்து சர்வே பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து தைக்க தெரியும், ஆனா எனக்கு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேரு. அதை வந்து நம்ம கத்துக்கிற இடத்துலயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா யூடியூப்ல தேடுவீங்க. ஒரு சில இதுக்கு வந்து யூடியூப்ல வந்து நம்ம சொல்றது புரியும், ஒரு சில இது வந்து நம்ம நேர்ல பார்க்கும்போது ஏக்கா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நேர்ல வந்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். அதனால நீங்க வந்து கத்துக்கிறீங்க இப்பதான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்குமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனால இது வருதா அப்படிங்கிறதையுமே கேட்டு தெரிஞ்சு கத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, "ஏக்கா நீங்க வந்து ஸ்பீடா தைக்கிறீங்க. உங்களால மட்டும் எப்படிக்கா இவ்வளோ ஸ்பீடா தைக்க முடியுது? என்னால முடியலக்கா" அப்படின்னு சொல்றவங்க, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்து சர்வீஸ் இருக்கு. இந்த 15 வருஷத்துல வந்து எனக்கு இது டெய்லி தைக்கிறதுனால எனக்கு வந்து ரொட்டீனா பழகிருச்சு. ஒரு விஷயம் வந்து டெய்லி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். முக்கியமா வந்து நீங்க சமையல் பண்றீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் நாள் சமையல் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்குவீங்க. அடுத்த நாள் அதே சமையல பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் எடுப்பீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாரி தான் நீங்க வந்து ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, டெய்லி பண்ணி பழகுங்க. நான் இன்னைக்கு தைக்கிறேன், 2 நாள் கழிச்சு தைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த தொழில்ல வந்து நீங்க மேல வர முடியாது. டெய்லிக்கும் வேலை இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அதே மாரி டெய்லியுமே தைக்கிற வேலைய வந்து வைக்கணும். அப்பனா தான் நமக்கு காலையில எந்திரிச்சா நம்ம இந்த வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம தைக்க உட்காரணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரும். டெய்லி ஒரு வேலைய செய்யும்போது தான் அது மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம நெறைய சம்பாதிக்கணும்னு தோணும். நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும். இன்னொன்னு இதுல இருக்க வருமானத்த வச்சு நெறைய விஷயம் வந்து வாங்கவும் முடியும். நெறைய வீட்டுக்கு வந்து ஹெல்ப்பாவும் இருக்கும். நம்ம வந்து வேற யாருக்காகவும் தைக்கல, நமக்காக தான் தைக்கிறோம். இதுல வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன விஷயம் சண்டை வரும் கஸ்டமருக்கும் நமக்கும். சில பேர் வந்து புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்படி நிறைய கஸ்டமர் வந்து நம்ம கடந்து தான் வரணும். இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல எல்லா டெய்லர்ஸுமே நான் வந்து கத்துக்கிட்டு போன உடனே எல்லா கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணலாம் தெரியாது. ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க, ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயே பேச பயப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து ஒவ்வொரு கஸ்டமரா பார்க்கும்போது தான் வந்து நீங்க பழகுவீங்க. உங்களுக்கே வந்து உங்களுக்கு மேல தைரியம் வந்துரும். நம்ம தப்பு பண்ணா மட்டும் தான் நம்ம எந்த விஷயத்துலயுமே வந்து அமைதியா போணும். சண்டை போடக்கூடாது. இந்த தொழில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் வேணும் அப்படின்னா, நீங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட, "ஏக்கா இந்த தப்பு இருக்குன்னு" சொல்றாங்கன்னா, அது எதனால வந்துச்சு? உங்க ப்ளவுஸ்ல அளவு ப்ளவுஸ்ல இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, இல்ல நம்மளால தான் வந்திருக்கு அப்படின்னா கூட, அத வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஆர்க்யூ பண்றத விட, அந்த அந்த வேலைய வந்து கரெக்ட்டா பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆர்க்யூமென்ட்க்கு நேரமே இருக்காது. எப்பவுமே வந்து கஸ்டமர் வந்து வீட்ல வந்து ஒரு 10 தடவ ப்ளவுஸ குடுத்து சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்கன்னு சொல்றத விட, தைக்கும்போதே நம்ம கரெக்ட்டா தச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நெறைய பேர் வந்து தைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கஸ்டமர் எதுவும் சொல்லிருவாங்களா அப்படிங்கிறது. இன்னுமே வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த டெய்லர்ஸுமே வந்து அந்த கஸ்டமர் போட்டுட்டு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்குமே பயப்படுறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். நானுமே ஒரு சில கஸ்டமருக்கு அந்த மாரி பயம் இருக்கும் எனக்கு. அப்படி வந்து நம்ம வந்து பயப்படுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அது கரெக்ட்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு நம்ம மனசுக்குள்ளேயே வந்து 2 போராட்டம் இருக்கும். நல்லா இருக்கும்னு ஒரு பக்கம் தோணும். ஒரு பக்கம் எதுவும் சொதப்பிருமோ, இல்ல ஏதாவது தப்பு வந்திருக்குமோ அப்படிங்கிற மாரி தோணும். அதனால மட்டும் தான். அதனால இதெல்லாம் வந்து இயற்கை தான். நீங்க இதெல்லாம் கடந்து தான் போணும். அதனால பயப்படாம தைங்க. உங்களாலயும் தைக்க முடியும். உங்களாலயும் வீட்ல இருந்து சம்பாதிக்கவும் முடியும். ஒரு சிலர் வந்து இல்லக்கா நான் தைக்கணும்னு தான் நினைக்கிறேன். வீட்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டைம் வீட்டு வேலையே சரியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, நம்ம தான் நம்ம டயத்த வந்து உருவாக்கிடணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து எதையுமே வந்து செய்யும்போது யாருமே வந்து நீ செஞ்சுருவ அப்படின்னு சொல்றத விட, நெறைய பேர் வந்து செஞ்சு முடிச்சு நம்ம அதுல ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்குவாங்க. அதனால நீங்க மத்தவங்க சொல்றாங்க, அதனால நான் தைக்கலக்கா, இல்ல மத்தவங்க எனக்கு வராதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு, நமக்கு தெரியும் நமக்கு என்ன வரும், வராது அப்படிங்கிறது
அப்படிங்கிறது. அதனால உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு எந்த விஷயமும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து அதை கத்துக்க முடியும். தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலே நிறைய டிசைன் பண்ண கத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். நிறைய தைக்கணுங்கிற விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுல வந்து வருமானமும் அதிகமா சம்பாதிக்க முடியும். அப்படிங்கும்போது உங்க வீட்டுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதையும் யோசிச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு விஷயம் கத்துக்கும் போது கஷ்டமா இருக்கும். நீங்க போக போக பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த தொழிலும். நானுமே மிஷின்ல பெடல்ல கால் வைக்கும்போது நான்லாம் எங்க தச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்ச பொண்ணுதான். இன்னைக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன். உங்களாலேயும் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.